எல்லா நாளும் நம்ம இங்கே வாழ்ந்து விட்டு போக போகிறோமா? அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அந்த இதயம் துடித்து நின்று விட போகிறது. நிக்க போகிற இதயத்து மேல ஏங்க இவ்வளோ கல்லெறிறீங்க? கொஞ்சம் பூவை எறிங்களேன், அது இன்னும் கூட சந்தோஷமா துடிக்கும்ல. இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி கவிதையில் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை போற போக்குல சொல்வதற்கு இந்த கவிதை துணை நிற்பதை போல வேற எதுவுமே துணை நிற்காது. ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது, ஒரு சாதாரண இடத்துல இருக்கும்போது நம்மளும் ரொம்ப பந்தா பண்ணுவோம், ரொம்ப ஆடம்பரமா இருப்போம். ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன படிகளை கடந்து, கஷ்டங்களை கடந்து உயர போகும்போது நம்ம எப்படி ஆயிருவோம்? அமைதி ஆயிருவோம். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு ஞான நிலையை அடைவோம் இல்லையா? அதை கூட இந்த விமானத்திற்கு நாம உதாரணமாக சொல்லலாம். அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் என்ன, நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று பெண்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் ஆரம்பித்து உங்களிடம் தன் கதையை சொல்லிக் கொண்டு இருக்கிறான். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். வரலாற்று ஆச்சரியம். இந்த இடத்துல நம்மளாம் முன்னாடி வந்திருக்க முடியுமா? இதே அரண்மனை வளாகத்தில் ஒரு காலத்தில் என்னெல்லாம் இருந்திருக்கும்? ஆள், அம்பு, பொன், பொருள், எவ்வளவு விஷயங்கள் இங்கே இருந்திருக்கும், எவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக இங்கே புத்தகங்கள் இருக்கிறது. இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஆள், படை, அம்பு, பொன், பொருள் எல்லாம் ஒரு நாள் காலத்தால் அழிந்து போகும். ஆனால் புத்தகங்கள் காலத்தை தாண்டி வென்று நிற்கும் என்பதற்கு இந்த அரண்மனை வளாகத்தில் புத்தக திருவிழா நடப்பதே ஒரு மிகப்பெரிய அழகிய ஒரு குறியீடாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அதனால காலத்தால் அழியாத பொக்கிஷம் புத்தகம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா புத்தகம் தாங்க ஒரு ஆசான், புத்தகம்தான் ஒரு நண்பன், புத்தகம்தான் ஒரு நாளும் நமக்கு மோசம் செய்யாத நல்ல வழிகாட்டி. இன்றைக்கு வாழ்க்கை தலைமுறைக்கு நம்மளால சக மனிதர்களை கூட நம்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் புத்தகம் மட்டும்தான் நமக்கு சரியான ஆறுதலாக, ஆலோசனை வழங்குவதாக, பக்கத்தில் நின்று ஆறுதல் தருவதாக இருக்கக்கூடியது இந்த புத்தகம் ஒன்றுதான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சென்று விட்டாலே நம்ம வாழ்க்கையில சரியான ஒரு வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற நிறைவு அடைந்து விடலாம். ஏன்னா 50-60 வருஷம் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து எந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை ஒரு கவிதை நமக்கு சொல்லிக் கொடுத்து விடும், ஒரு கதை நமக்கு கற்றுக் கொடுத்து விடும், ஒரு கட்டுரை நமக்கு ரொம்ப அழகாக படம் போட்டு காட்டிவிடும், ஒரு நாவல் நம்மை அதற்குள்ளே வாழ வைத்து விடும். இன்னைக்கு அனுபவம் பெறணும்னா 70 வருஷம் 80 வருஷம் இந்த மக்களோட வாழணும், இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை. இளம் வயதிலேயே மிகப்பெரிய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை வாசித்தால் போதும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹைக்கு நான் சொல்கிறேன், அது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க. கவிஞர் அமுத பாரதின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. ஹைக்கு அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. அவருடைய புத்தகம்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அவருடைய புத்தகத்தை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ பரிசாக கொடுங்க. ஒரு 3 வரி ஹைக்கு அவர் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் முகநூலில் அவர் அது பதிவு செஞ்சிருந்தார். புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம். சாதாரண ஒரு வார்த்தை, இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம். அது வரைக்கும் கேன அந்த விமானம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். கிளம்பி போன உடனே என்ன ஆகும்? போக 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 அது புள்ளியா போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சில மனிதர்கள் வாழும்போது பணம் இருக்கிறது அப்படின்னு ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா அப்படி வாழ்வாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆவாங்க? காலத்தில் அவங்க உண்மையா இல்லையா? இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாபெரும் தத்துவத்தை ஒற்றை வரியில் ஒரு விமானத்தை வைத்து சொல்ல முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரிய அதிசயம் என்பதை ஒரு கவிதை மூலம் மட்டும்தான் நாம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கவிதைக்காக நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இதே கவிதையை நம்ம இப்படி கூட பார்க்கலாம். புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம். நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது, ஒரு சாதாரண இடத்துல இருக்கும்போது நம்மளும் ரொம்ப பந்தா பண்ணுவோம், ரொம்ப ஆடம்பரமா இருப்போம். ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன படிகளை கடந்து, கஷ்டங்களை கடந்து உயர போகும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம்? அமைதி ஆயிடுவோம். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு ஞான நிலையை அடைவோம் இல்லையா? அதை கூட இந்த விமானத்திற்கு நாம உதாரணமாக சொல்லலாம். ஒரு 3 வரி ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை இவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமாக நம்ம வாங்கி கொடுத்து அதை வாசிக்க சொல்லி குடும்பத்தோட உட்கார்ந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணக்கூடாது? ஒரு திரைப்படத்தை பத்தி எவ்வளோ பேசுறோம். சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது,
அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் அதை பற்றி ஒரு 10 நாள் நம்ம ஆட்கள் வச்சு செஞ்சாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை ஏன் ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து நண்பர்களோட பகிர்ந்து எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து பேச முடியவில்லை? அப்போ மனசு நமக்குள்ள எவ்வளவு மோசமாக மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ நல்ல விஷயங்கள் இவ்வளவு கொட்டி கிடக்கிறது, அதிலிருந்து எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாரோடையும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழாவை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, கவிதை. இது உணர்ந்து புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய எழுத வந்துட்டாங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் திருவாரூர் இருக்கு இல்லையா? திருவாரூரில் ஆரூர் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கவிஞர், அவங்க பையன் இன்னைக்கு கவிதை எழுதுறார். ரொம்ப இளைஞர் அவர், நாடன் சூர்யா அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சாதாரணமாக நம்ம போகிற போக்கில் எத்தனை பேர் மனசை காயப்படுத்துகிறோம். ஒருத்தர் குத்தி காமிக்கிறோம், குறை சொல்கிறோம், நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி எத்தனை மனசை நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதை அவர் ரொம்ப எளிமையாக ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாரு. எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லெறிதல்? அன்பை எரியுங்கள், மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும். நம்ம எத்தனை பேர் மேல கடும் சொற்களை வீசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா, இவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்திலேயே தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு எதிரையே தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நாளும் அவங்க அங்கேயே இருப்பாங்களா? எல்லா நாளும் நம்ம இங்கே வாழ்ந்து விட்டு போகிறோமா? அப்போ என்னைக்கோ ஒரு நாள் அந்த இதயம் துடித்து நின்று விட போகிறது. நிற்க போகிற இதயத்து மேலே ஏங்க இவ்வளோ கல்லெறிறீங்க? கொஞ்சம் பூவை எறிங்களேன், அது இன்னும் கூட சந்தோஷமா துடிக்கும்ல. இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி கவிதையில் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை போற போக்கில் சொல்வதற்கு இந்த கவிதை துணை நிற்பதை போல வேற எதுவுமே துணை நிற்காது. ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். சாதாரண விஷயம் நமக்குள்ள அவ்வளவு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இந்த கவிதையை எழுதினவர் பைக்லயோ கார்லயோ போறார். முன்னாடி ஒரு வாகனம் போய்கிட்டே இருக்கு, இவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போறாரு. அவர் வழியும் விட மாட்டேங்கிறாரு, வேகமாகவும் போக மாட்டேங்கிறாரு. இப்போ அவரை கவிதை எழுதுறாரு. இதை பார்த்துட்டு, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு, நீண்ட நேரமாக வழிவிடாத அந்த வாகனத்தில் எழுதி இருக்கிறது, வாழு வாழ விடு. ஏன் நீ வழியே விட மாட்டேங்க, நீ எப்படி எங்களை வாழ விடுவ? எவ்வளவு சாதாரண போற போக்கில் ஒரு நகைச்சுவை உணர்வின் மூலமாக முன்னால் போகிற ஒரு மனிதனுடைய மனசை பதிவு செய்வதற்கு நம்முடைய கவிஞர்களால் எவ்வளவு இயல்பாக முடிகிறது. இதையெல்லாம் நம்ம பார்த்து படித்து 4 பேர்கிட்ட பகிரும்போது மனசு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். இதை நம்ம பெரும்பாலும் செய்ய மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினால் மட்டும்தான் நம்ம புத்தகம் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கிறோம். ஆனால் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கிறது, அது வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதை மறந்து போகிறோம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களே இந்த மொக்க கவிதையெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? மொக்க ஜோக் சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டே சொல்லுவாங்க, நான் ஒரு மொக்க ஜோக் சொல்லவா அப்படின்னே சொல்லுவாங்க. இப்படி நிறைய நம்ம பிள்ளைகள்லாம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க. பெரியவங்களே சில நேரம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நானும் என் மனைவியும் 25 வருஷம் சந்தோஷமா இருந்தோம், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னாரு. புரியுதா? இது ஒரு மொக்க ஜோக் இது. இன்னொருத்தர் சொன்னார், என் மனைவிலாம் சூரிய வம்சம் தேவயானி மாதிரி அப்படின்னார். சார் அப்படியா சார், அவங்க கலெக்டரா சார்? சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை அடிக்கடி இட்லியை ஊற்று உப்புமா பண்ணுவாங்க அப்படின்னாரு. இது ஒரு மொக்க ஜோக். சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு மொக்க ஜோக் சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங் பேசுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன். என் பொண்ணு என்கிட்ட சொன்னா, எங்கே பேச போறீங்க அப்படின்னு. ஒரு லைன்ஸ் கிளப்ல பேச போறேம்மா. உடனே அது நான் சொல்ற ஜோக் அங்கே போய் சொல்லுங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்னு. சொல்லு அப்படின்னு. 2 பேர் காட்டுக்குள்ள சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சிங்கம் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தர், நீங்க போங்க சார், பார்த்து சேஃப்டியா போங்கன்னு சொல்லிருச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் தெரில என்ன, ஏன்னா அவர் லைன்ஸ் கிளப் மெம்பரு. இப்படி நிறைய மொக்க ஜோக்கு மொக்க கவிதை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தெருவில் நின்று போற வரவங்களை எல்லாம் கிண்டல் பண்ற ஆம்பளை பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா ஒரு மொக்க ஃபிகருக்காக இப்படி சுற்றி அலைஞ்சிட்டே இருக்கிற, அது ஒரு மொக்க ஃபிகரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாமல் இந்த பெண் பிள்ளைகளை இப்படி ஒரு வார்த்தையின் மூலமாக பயன்படுத்துவாங்க. இந்த மொக்க ஃபிகர் அப்படின்னு சபையில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா? அதுவும் அர்த்தத்தோடு கவிதை எழுத முடியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கல்ல. அப்படி ஒரு கவிதை இருக்கிறது, மொக்க ஃபிகர்களின் சரித்திரம். இப்படி ஒரு கவிதை இருக்கிறது. மனுஷ்யபுத்திரன் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுதின கவிதை இது. நம்ம பர்வீன் சுல்தானா மேடம் கூட சில மேடைகளை அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இங்கே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.
அந்த கவிதையை சொல்கிறேன் பாருங்க. மொக்க ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும். மொக்க ஃபிகர், நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை கற்பனை பண்ணிக்கோங்க. மொக்க ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும். இன்று அதில் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள். ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் 100 மீட்டர் தங்கம் வென்றிருக்கிறாள். ஒருத்தி கம்பன் கழகத்தில் கம்பராமாயண சொற்பொழிவு ஆற்றுகிறாள். ஒருத்தி பிரபலமான 3 நடிகைகளுக்கு கிறங்கும் வாய்ஸில் டப்பிங் பேசிக்கொண்டு இருக்கிறாள். ஒருத்தி கணிதத்தின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள். செம ஃபிகர்களாக இருப்பவர்களின் மீதான சாபம் எதுவும் மொக்க ஃபிகர் என்று வர்ணிக்கப்படும் பெண்களுக்கு இல்லவே இல்லை. மேலும் செம ஃபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள். செம ஃபிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள். ஆனால் மொக்க ஃபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் யாரையும் போல இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள். இதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ரோட்டில் போகிற பசங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு காலத்தில் நீ இவங்களெல்லாம் மொக்க ஃபிகர்னு சொன்ன, இன்னைக்கு இவங்க தான் ஒரு விஞ்ஞானியாக, ஒரு போலீஸ் அதிகாரியாக, மிகப்பெரிய பேராசிரியராக, பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணில் ஒரு அழகான கவிதையாக அவர் வடித்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு இலக்கிய உலகம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நம்ம இதையெல்லாம் கவனிக்காம வீட்டில் இருக்கிற சீரியலையும் போடுற மொக்க படங்களையும் பார்த்து அதற்கு விமர்சனம் சொல்லி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாம பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது. இந்த பெண் கல்வி பெற்றுவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறதா இல்லையா அந்த கவிதை? ஏன் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி அவர்கள் பெண் கல்வி பற்றி ஒரு கதை எழுதினார். அதுக்கும் இந்த கவிதைக்கும் அப்படி ஒரு அழகான லிங்க் இருக்குது. கடிதமும் கண்ணீரும் அப்படின்னு அந்த கதைக்கு பேர். கதை சொல்லலாம்ல, சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். அது கொஞ்சம் பெரிய கதை தான், நான் சிம்பிளாக சொல்கிறேன். கதை சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். கடிதமும் கண்ணீரும் எப்போ எழுதுனது? 1950 60களில் கல்கி எழுதுனது. கல்கி யாருன்னு தெரியும்ல? பொன்னியின் செல்வன் எழுதினவர். அப்படி சொன்னால் தான் நமக்கு தெரியும். பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கி எழுதின கதை தான் கடிதமும் கண்ணீரும். இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம், கல்லூரியை இயக்குகிற அந்த தாளாளர் அம்மா, அன்னபூர்ணின்னு அவங்களுக்கு பேர். அவங்க கல்லூரியை அப்படியே வலம் வர்றாங்க, அப்படியே ஒரு சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு வகுப்பில் பிள்ளைங்க கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்குது. கல்லூரி மாணவிகள், ஆசிரியை வரலன்னொடனே நம்ம என்ன செய்வாங்க? பேன்னு கத்திக்கிட்டு தானே இருப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்து ஏமா இப்படி கத்துறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு. நாங்கள் அமைதியாக இருக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவிகள் கேட்குறாங்க. உடனே நான் சொல்கிறேன், கதை சொல்லாமல் நான் வாழ்க்கையில் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள். இந்த சம்பவம் நடந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், சரியா? சரி மேடம் சொல்லுங்கள். அந்த காலத்துலலாம், இந்த கதை நடக்கிறதே 1950. அவங்களே சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி நம்ம கதையில் வர்ற அந்த நடந்த சம்பவத்தில் உள்ள கதாநாயகிக்கு 6 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பாவம் 9 வயசில் அவள் விதவை ஆயிடுறான். அந்த பையன் எங்கேயோ விளையாடும் போது இறந்து போயிடுறான். 3 வருஷம் தான் அவளுக்கு திருமணமாகி அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போதே அவன் இறந்துடுறான். இவள் விதவை ஆயிடுறா. அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும்னு பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகிறது. 16-17 வயசு அந்த பொண்ணுக்கு வரும்போது அவங்க சித்தி மகளுக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. இவ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறா. ரொம்ப அழகாக கோலம் போடுவா, நல்ல பட்சணங்கள் பலகாரம்லாம் செய்வா, பூ கட்டுவா. அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. நல்ல இளம் வாலிப வயசு. அந்த பிள்ளை பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறா. இந்த திருமணம் அப்பையெல்லாம் 5 நாள் 6 நாள் நடக்கும் இல்லையா? திருமணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எல்லா சொந்த பந்தமும் வந்துட்டாங்க. ஆண்களாக சேர்ந்து ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இளைஞன் கேட்குறாரு, இந்த பொண்ணு இருக்கிறாளே, விதவையானாலே, 6 வயசில் கல்யாணமாகி 9 வயசில், ஆமாம், அந்த பொண்ணுக்கு இப்போ 16-17 வயசு ஆயிடுச்சு. இவளை இன்னும் இப்படியே வச்சிருக்கிறீங்க. இவள் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போகிறீங்க. இவளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாம்ல? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நீ தான் திருமணம் பண்ணிக்குவேன்? பண்ணிக்கிறேன், நான் முறை உள்ளவன் தானே, பண்ணிக்கிறேன் அப்படிமா. இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாக பேசாத, அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு செட் ஆகாது. அவள் விதவை பெண், அப்படித்தான் அவள் கடைசி வரைக்கும் வாழணும், அதுதான் அவள் விதி. இப்படிலாம் விரும்புறதுக்கு அடையாளமாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு காண்பிச்சிரு. நான் பெரியவங்க எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியம் இல்லை, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு ரோஜாப்பூ மட்டும் கொண்டு வா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அவள் ரோஜாப்பூ கொண்டு போனாளா? கொண்டு போகலை.
ஏன் மேடம் அவள் கொண்டு போகல? அவளுக்கு அவரை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருந்தது. பிறகு ஏன் மேடம் அவள் ரோஜாப்பூ கொண்டு போகலை? சிரிச்சுக்கிட்டே அந்த மேடம் சொல்கிறாங்க, அவளுக்கு எழுத படிக்க தெரியாது. அச்சோ, அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் அவள் அவங்க அப்பாட்ட போய் அழுதா, அப்பா எனக்கு படிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இப்போ வீட்டிலையே அடக்கி வச்சுட்டீங்க, படிக்கிறதுக்காவது வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு படித்து 2 வருடத்திற்கு பிறகுதான் அந்த கடிதத்தை அவள் வாசித்தாள். அச்சோ, அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் என்ன, நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று பெண்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் ஆரம்பித்து உங்களிடம் தன் கதையை சொல்லிக்கொண்டு இருக்கிறாள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.